வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். மில்க் பவுடர் மைசூர் பாக். நம்ம வந்து கடலை மாவுல தான் பெரும்பாலும் மைசூர் பாக் நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து வித்தியாசமா பால் பவுடரை வச்சு மைசூர் பாக் பண்ண போறோம். ரொம்ப நல்லா டேஸ்டா சாஃப்டா அப்படி நெய் மைசூர் பாக் மாதிரி நல்லா சாஃப்டா டேஸ்டா வரும். அது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பால் பவுடர் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். சேம் குவான்டிட்டி 150 கிராம் சீனி, 150 கிராம் கீ நல்லா உருக்கி கொஞ்சம் வெதுன்னு சூடாக வச்சுருக்கணும். அந்த 150 கிராமில் பாதி அளவு தண்ணி, 75 ml தண்ணி வச்சுருக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எடுத்து வச்சுருக்க ஒரு பேனில் சுகரை சேர்த்துக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் கரையட்டும். சுகர் மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடரில் நம்ம எடுத்து வச்சிருக்க கீல கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கீ வந்து எல்லா பால் பவுடரையும் நல்லா புரட்டி எப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கீயை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. நம்ம பாகு பதம் வரட்டும். அதான் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. நம்ம அந்த கையில் எடுத்து பார்த்தா நம்ம நூல் பதத்துக்கு அது இழுத்துண்டு வரணும். வரல, இன்னும் நேரம் ஆகும். இப்போ எடுத்து பார்க்கலாம். சூடாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லு. தெரியுதா? அந்த ஸ்ட்ரிங் தெரியும், அந்த ஒரு கம்பி. இப்போதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மில்க் பவுடரை இதில் கொட்டி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஃபர்ஸ்ட்ல ஒரு மாதிரி கட்டி தட்டின மாதிரி இருக்கும். நம்ம கிளறிண்டே இருந்தால் அது சரியாயிரும். எடுத்து வச்சிருக்க நெய்யில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா கீயும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடுச்சு பாருங்க. இப்போ கீ வெளியே கக்குது. நம்மளுக்கு எடுத்து வச்ச கீலாம் காலி ஆயிடுச்சு. போதும். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா கீ தடவி வச்சு அதில் இதை கொட்டிக்கலாம். இது என்ன பக்குவம் அப்படின்னா நம்ம எடுத்து பார்க்கணும். கையில் இப்படி உருட்டி பார்க்கணும். நம்ம சாஃப்டாக நல்லா உருணும். கையில் ஒட்டாமல் நல்லா உருளும். ஸோ வந்து அந்த நேரம் நம்ம வந்து அந்த பிளேட்டில் நம்ம அதை கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செட் ஆகட்டும். அதுக்கு ஒரு பீஸ் போடலாம். இப்போ இது செட் ஆயிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்ல இதை கவுத்திக்கலாம்.
அதை கட்டி உள்ள வெந்து அந்த கலர் வந்துருக்கு பத்தியில அந்த கலர். இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம். உள்ள அந்த வெந்து அந்த பால் பவுடர் நல்லா வெந்து அந்த கலர் கிடைக்கும் பாருங்க. உள்ள நம்ம நார்மல் மைசூர் பாக் மாதிரியே அந்த உள்ள அந்த கலர் வரும். அந்த டிஃப்ரெண்ட் அவுட்டர் லேயர் வேற கலர்ல இருக்கும், உள்ள இந்த கலர்ல கிடைக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதை வெட்டி எடுத்துக்கிட்டோம். நீங்க அதை வந்து நம்ம அந்த மிக்ஸை ஒரு ட்ரேல ஊத்துறோம்ல, கீழே தடவி ஊற்றின உடனே ஒரு கத்தியால கீத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம அது ஆறுன பிறகு நம்ம அது கீத்து போடும்போது லைட்டாக அந்த வெடிப்பு வருது. நீங்கள் வந்து அது ஊற்றின உடனே அந்த கத்தியால கீறிட்டு அப்புறம் செட் ஆகிறதுக்கு வச்சுக்கோங்க. நல்லா வரும் பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா நம்ம கீ நிறைய ஊற்றுறதுனால வாயில் போட்டால் நல்லா அப்படி நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போது சுவையான டேஸ்டான ஸ்வீட்டான மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றியில் தான் உங்கள் ஜெயா ஜஸ்டின். வருமா என்னன்னு தெரியாதுல்ல, அப்புறம் அது கவுத்தி பார்த்தா கூட தெரியும். அரே கொஞ்சம் டைம் எடுக்கும், உடச்சிடாதீங்க. நான் பாருங்க அங்கே இருந்து தீஞ்சிட்டு இருக்கிறேங்க. போதுமே.